Namaskar. Nida Ganesan. 971-579-8626. இப்போது நம்ம கோயிலுக்கு போகிறோம். கஷ்டங்கள் அவரவர்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி மனுஷனுக்கு கஷ்டங்கள் நிறையா வருது. அந்த கஷ்டங்களுக்கு வடிகாலாக நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகும்போது பல இடங்களில் மணிக்கணக்கில் காத்துன்னு இருப்போம். சினிமாவுக்கு மணிக்கணக்கில் காத்துன்னு இருப்போம். வேறு தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் மணிக்கணக்கில் காத்துன்னு இருந்தாலும் ஆண்டவனை பார்த்தா உடனே பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 500 கொடுத்தா 1000 ரூபா கொடுத்தா 1 மணி நேரத்தில், 5000 ரூபா கொடுத்தா அரை மணி நேரத்தில், போன உடனே வரணும்னா 10,000 ரூபா, எவ்வளோ ரூபா வேணாலும் 10 ரூபா வந்தாலும் 1,00,000 ரூபா கொடுத்துட்டு 10 பேரை பார்த்துட்டு 5 நிமிஷத்தில் வெளியில் வந்துடுறோம். வரும்போது என்ன பண்ணுறோம், ஆண்டவா எனக்கு நல்லது பண்ணுன்னு சொல்லிட்டு காசை உண்டியில் போட்டு வரோம். வெளியில் வரும்போது நமஸ்காரம் பண்ணிட்டு எனக்கு நிறையா பணத்தை கொடு ஆண்டவான்னு சொல்கிறோம். பணத்தை செலவு பண்ணி பணத்தையே கேட்டுருக்கோம். நிம்மதியை கொடு, நல்லது பண்ணக்கூடிய குணத்தை கொடுன்னு கேட்கக்கூடிய மனப்பக்குவம் நம்மளுக்கு வளரணும். கோயிலில் போகிறச்சு என்ன பண்ணணும்னாக்க பிரகாரத்தை சுற்றுறோம் இல்லையா, அது ஓட்டப்பண்ட மைதானமே கிடையாது. மெதுவாக நம்ம சுற்றிட்டு வரணும். அப்போ தான் அதனுடைய மனது ஒருநிலைப்படும், நிம்மதி கிடைக்கும், எல்லாமே. ஆண்டவன் நம்ம போய் அதை கொடு இதை கொடுன்னு கேட்கணும். எதை கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். அதனால் அமைதியாக எதையுமே நினைக்காமல் நிர்மால்யமாக நம்ம ஆண்டவனை பூஜித்தோம்னாலே நம்மளுக்கு நல்லதை செய்து கொடுப்பா. கோயிலில் என்ன பண்ணணும்னாக்க நிறைய கோயில் ஒட்டலை படிஞ்சு தூசி படிஞ்சு அந்தந்த இடத்துல உழவார பணின்னு சொல்லுவாள். அது மாதிரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கோயிலை சுத்தம் பண்ணோம்னாக்க நம்முடைய தலைமுறைகள் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். கோயிலேருந்து வெளியில் வரும்போது என்ன பண்ணணும்னாக்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். எல்லா கோயில்லையுமே கருவறையில் இருக்கக்கூடிய சுவாமியையும் கோபுரத்தையும் பார்க்கறது மாதிரி ஒரு புண்ணியம் வேறு எதுவுமே கிடையாது. நம்மளால் ஆன வரைக்கும் நல்ல மனிதர்களாக சுய பரிசோதனை செய்து யாருக்கும் நல்லது செய்யலைன்னாலும் கெட்டது செய்யாமல் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்போது பிரதிபலன் எதிர்பார்க்காம சொல்லி காட்டாமல் நம்ம அவங்களுக்கு உதவி செய்தோமானால், அவர்களே அறியாமல் உதவி செய்தோமானால் நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை எல்லாமே நல்லபடியாக இருக்கும். கோயிலில் போகும்போது ஒரு சில சமயத்தில் நம்ம எவ்வளவோ வேண்டிட்டு போவோம். அப்படி போகிறச்ச அதை பார்த்தா நம்ம கல்லுங்கிறது நமக்கு மனசில் படுத்தோம்னா அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். கடவுள் அதில் தெரியாது. கல்லிலே கலைவண்ணம் கண்டான். நம்ம கல்லிலேயும் ஆண்டவனை தான் நினச்சிட்டு நம்ம மனமுருகி உட்கார்ந்தோம்னா பிடிச்சு வச்சா பிள்ளையாளுமா, பிடிச்சு வச்சு எதை பிடிச்சு வச்சாலுமே பிள்ளையாளான்னு நினச்சி அதை வணங்குறவனுக்கு வாழ்க்கை முழுவதுமே சந்தோஷமாக இருக்கும். நல்லது நடக்கும், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.